அவர் சேனல் குருவிஸ் விளாக். நான் உங்கள் ஆனந்தி அக்கா. போடு டண்டன் அக்கா. இன்னைக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டே. ஏன்னா ஏர் ஃபோர்ஸ் டேயோட ஏர் ஷோ இன்னைக்கு நம்ம மெரினா பீச்சில் தான் நடக்குது. இன்னைக்கு சென்னையில் உள்ள முக்கால்வாசி பேர் மெரினா பீச்சில் தான் இருப்பீங்க. ஏன்னா ஏர் ஷோவை பார்க்குறதுக்காக போயிருப்பீங்க. பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை போக முடியாதவங்க கூட இன்னைக்கு லைவ்ல டிவியில் அந்த ஷோ தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இல்லைங்க எனக்கு இருக்கிற வேலையில் இதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி ஒரு ஷோ நடந்துச்சா அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, இன்னும் 2-3 நாள் வரைக்கும் டிவிலையும் சரி யூடியூப்லேயும் சரி எல்லாம் இதே பேச்சாக தான் இருக்கும். இதுதான் எல்லா இதுலேயும் ஓடிட்டுருக்கும். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம விமானப்படை வீரர்கள்லாம் சாகசம் பண்ணாங்க. ஸோ இந்த நியூஸ் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். நாளைக்கு அதாவது அக்டோபர் 7 திங்கட்கிழமை நவராத்திரியோட 5வது நாள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மால் டீட்டெயில்ஸ் பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். நவராத்திரி 5ஆம் நாள் நம்ம துர்க்கை அம்மனை வைஷ்ணவி தேவியாக வழிபடுறோம். அம்மனுக்கு உகந்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு. படைக்க வேண்டிய நெய்வேத்தியம் பூம்பருப்பு சுண்டல், அதாவது கடலை பருப்பு சுண்டல், அப்புறமா தயிர் சாதம். அம்மனுக்கு உகந்த மலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை, மல்லி, பாரிஜாதம், அப்புறம் மனோரஞ்சிதம். படைக்க வேண்டிய பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை பழம். இந்த ஏர் ஷோவுக்கு நேரில் போய் பார்த்தவங்களும் சரி, இந்த நவராத்திரி பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்களும் சரி, மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நவராத்திரி 1, 2, 3 நாள் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.